தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டெக் டிப்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான 4 வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான 4 வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஈமோஜி. நிறைய பேர் நம்ம மெசேஜ் டைப் பண்ணுறப்ப கூடவே நிறைய ஸ்மைலிஸையும் சேர்த்து சென்ட் பண்ணுவோம். அப்படி ஸ்மைலிஸை நிறைய லைக் பண்ணுறவங்களுக்கு நம்ம அனுப்பக்கூடிய டோட்டல் மெசேஜையுமே ஸ்மைலிஸாக சென்ட் பண்ணலாம். இதுக்கு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்கள் ப்ளே ஸ்டோரில் ஈமோஜி லெட்டர் மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் 4.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி என்னோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நமக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. நான் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். மேல பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் ஹலோன்னு டைப் பண்றேன். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஈமோஜி அப்படின்னு ஒன்று இருக்கும், அங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வேணுங்கிற ஸ்மைலி ஃபேஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பேலட் இருக்கு 1 2 3ன்னு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்தாண்ட சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மைலி ஃபேஸ் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே உங்களுக்கு தேவையான ஸ்மைலிஸ் எல்லாமே இருக்கு. அதில் எது வேணுமோ கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து ஸ்மைலி ஃபேஸில் வந்துடும். இப்போ நான் என்னோட மொபைலில் பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக கிடையாது, ஃபிளிப்பா இருக்கு. நான் கீழே ஸ்க்ரால் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு ஹச்யும் ஈயும் நீங்க நோட் பண்ணீங்கன்னாவே தெரியும். இந்த லெட்டர் வந்து நமக்கு சைடா ஃபிளிப்பா இருக்கு. இதை சரி பண்ணணும்னா மேல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை டிக் பண்ணீங்கன்னா டிக் பண்ண அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லெட்டர் வந்து நேராயிடும். இப்போ நம்ம டைப் பண்ண லெட்டர் பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கு. உங்களுக்கு ஹரிசாண்டலா வேணும்னாலும் நீங்க செட் பண்ண முடியும். மேல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்க்ராலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை டிக் பண்ணா உங்களுக்கு லெட்டர் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா வந்துடும். நான் இப்போதைக்கு அந்த ஹரிசாண்டல் ஸ்க்ராலிங் டிக் எடுத்து விட்டுறேன். அதே மாதிரி அதுல பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க ஃபாண்ட் சைஸை குறைச்சிக்கலாம், எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓகே கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த மெசேஜை நான் சென்ட் பண்ணும். மேல பாத்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்னு டெக்ஸ்ட் இன்னொன்னு இமேஜ். இமேஜா சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரும் சேர்ந்து வரும். டெக்ஸ்டா சென்ட் பண்ணா பேக்ரவுண்ட் கலர் வராது, அது உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜா தான் சென்ட் ஆகும். நான் டெக்ஸ்ட் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் ஷேர் பண்ணலாமோ அது எல்லாமே காட்டியிருக்கும். இப்போதைக்கு நான் வாட்ஸ்அப் சூஸ் பண்றேன். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எந்த கான்டாக்ட் வேணுமோ அந்த கான்டாக்ட் சூஸ் பண்ணி கீழே டிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த மெசேஜ் உங்க கான்டாக்ட் குள்ள வந்துடும். இப்போ இந்த மெசேஜை நான் சென்ட் பண்றேன். சென்ட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஹலோ அப்படிங்கிற மெசேஜ் ஃபுல்லா ஸ்மைலி ஷேப்ல சென்ட் ஆயிருக்கும். இதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ல நீங்க எந்த லெட்டர் வேணா டைப் பண்ணி ஸ்மைலி ஃபேஸா சென்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் ட்ரிக் பாத்தீங்கன்னா சாட் மெசேஜ் சர்ச். இந்த ஆப்ஷன் நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கு, ஆனா நிறைய பேர் அதை யூஸ் பண்றதே இல்ல. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அவங்க அனுப்புன மெசேஜ் ப்ரீவியஸ் மெசேஜ்லாம் நீங்க பார்க்கணும்னா ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணி அதை தேடிட்டு இருப்பீங்க. அதுக்கு பதிலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சாட் அக்கௌண்ட் குள்ள இருக்கப்போ மேல பாத்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்றேன். மூணாவதா பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புன மெசேஜ்ல ஏதோ ஒரு வேர்டிங்க நீங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும். எக்ஸாம்பிள் நான் போரிங் அப்படின்னு டைப் பண்றேன். சர்ச்னு கொடுக்குறேன், எதுவுமே காட்டல. மேலே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே 2 ஏரோ கொடுத்துருப்பாங்க. நான் அப் ஏரோ கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்பயும் நமக்கு எதுவும் காட்டல. இப்போ நான் டவுன் ஏரோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த போரிங் அப்படிங்கிறத நமக்கு சர்ச் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக அதை பார்க்கறதுக்காக எல்லோ கலரில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புன ப்ரீவியஸ் மெசேஜ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்காக மேலே இருக்கும் அந்த சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் சில பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது.
ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் ட்ரிக் பார்த்தீங்கன்னா சென்ட் ஹை குவாலிட்டி இமேஜ். நார்மலாக நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியான கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் எப்படி செட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, நீங்கள் சென்ட் பண்ணுற ஃபோட்டோவை ஃபுல்லாக கம்ப்ரஸ் பண்ணி லோ குவாலிட்டியாக தான் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகும். அதனால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியான இமேஜ் சென்ட் பண்ணுறீங்களோ அதே குவாலிட்டியான இமேஜை மற்றவங்களுக்கும் ரிசீவ் ஆகிற மாதிரி நம்ம பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, டைரெக்டாக அந்த இமேஜை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணாதீங்க. அந்த இமேஜ் எங்க இருக்கோ அந்த லொகேஷனுக்கு டைரக்டா போயிடுங்க. உதாரணத்துக்கு நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல ஃபோன் ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா images.jpg அப்படிங்கிறது தான் நான் ஹை குவாலிட்டியா அப்படியே சென்ட் பண்ணோம். ஸோ இதை அழுத்தி பிடிச்சி கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ரீநேம் கிளிக் பண்ணுங்க. இதில் என்ன பண்ணணும்னா, அந்த இமேஜோட நேமை அப்படியே விட்டுட்டு பின்னாடி இருக்க அந்த ஜேபக் அப்படிங்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு txt அப்படின்னு மாற்றிடணும். ஸோ images.txt அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் ஜேபக் ஃபைல்லேருந்து டெக்ஸ்ட் ஃபைலாக நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபோன் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா images.txt அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபைலை தான் நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை அழுத்தி பிடிச்சி கீழே மோர் ஆப்ஷன் போயிட்டு ஷேர் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் சூஸ் பண்றேன். ஸோ இப்போ எந்த கான்டாக்டுக்கு அனுப்பணுமோ அந்த கான்டாக்ட் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்டுக்கு images.txt தான் போய் சேரும். ஸோ இது டெக்ஸ்ட் ஃபைல தான் உங்களுக்கு போய் ரிசீவ் ஆகும். ஸோ நீங்க யாருக்கு சென்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க இமேஜா இதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு மொபைலுக்கு இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசீவ் ஆயிருக்கு. ரிசீவ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ஸ்டோரேஜில் சேவ் ஆயிரும். இப்போ என்னோட ஃப்ரெண்டு மொபைலில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வரேன். அவங்க ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ணி ஃபோன் ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணுறேன். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணால் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே மீடியாக்குள்ளே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ண ஃபைல் வந்து ஹை குவாலிட்டியாக டெக்ஸ்ட் ஃபைலாக வந்திருக்கும். ஸோ இதை அழுத்தி பிடிச்சி ரீநேம் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. ரீநேம் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டுங்கிறத பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவங்க ஜேபக் அப்படின்னு மாற்றி ஓகே கிளிக் பண்ணாங்கன்னா இப்போ நமக்கு வார்னிங் கேட்குது. நான் ஓகே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது இமேஜ் ஃபைலாக மாறிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா கூட நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக சென்ட் பண்ணீங்களோ அதே குவாலிட்டியில் இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹை குவாலிட்டியான இமேஜ் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் ட்ரிக் பார்த்தீங்கன்னா மாஸ்க் சேட். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ராவலில் இருக்கப்போ, பஸ்ஸில் இருக்கப்பையோ, ட்ரெயினில் இருக்கப்பையோ நீங்கள் பர்சனலாக யார் கூடயாவது சேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் சேட் பண்ணுறதா பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து டைப் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சேட் பண்ணுறப்போ மேலே இருக்க மெசேஜ் எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் மாஸ்க் சேட் ஹைட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் என்னோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் ஆப்ஷன் வந்துடும். இப்போதைக்கு இந்த மாஸ்கை எக்ஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் வந்து நமக்கு சைடில் வந்திருக்கும். இதை நீங்க எங்க வேணும்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னா, நான் வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு சேட்ல இருக்கேன். இப்போ இது என்னோட பர்சனல் சேட். மேலே இருக்க மெசேஜ்லாம் நம்ம கூட வரவங்களாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா ஸோ இந்த ஐக்கானை லைட்டாக மேலே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் ஆயிரும். ஸோ இதில் கீழே கிளிக் பண்ணி இந்த மாஸ்க்கை நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணீங்கன்னா மேலே இருக்க எதையுமே கூட வரவங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது லாக் பட்டன், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கோட பிரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரைட்னஸ்க்கு பக்கத்தில் இருக்கும் பட்டன் ஆன்ல இருக்கப்போ இப்போ நீங்க அந்த மாஸ்கை மூவே பண்ண முடியாது. இந்த லாக் பட்டனை நான் ஆஃப் பண்றேன் பாருங்க. இப்போ அந்த மாஸ்க்கை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க எக்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆனால் இந்த மாஸ்கோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸே ஆகலை. இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன், அப்பவும் க்ளோஸ் ஆகலை. இதை க்ளோஸ் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு கீழே இழுத்துட்டு வந்தீங்கன்னா எக்ஸ் சிம்பிள் காட்டும், அங்கே விட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங் கேட்குது. நான் ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எப்பெல்லாம் பர்சனல் சேட் பண்ணுறப்போ அந்த மாஸ்க் ஆப்ஷன் வேணுமோ அப்போ மட்டும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு
பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ அது ஐகான் சைட்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மாஸ்க் எனேபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் சேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனோட ஐகானையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாஸ்க் சேட் அப்ளிகேஷன் நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் பர்சனலாக ஏதாவது ஒரு சேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேலே இருக்கும் மெசேஜை மறைக்கிறதுக்கு இந்த மாஸ்க் சேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 வாட்ஸ்அப் ட்ரிக்கில் எந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம சேனலில் டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.